இவர்களில் இவரும் ஒருவர், நம்மோடு ஒருவராக பழகி பயணிக்கும் நட்டி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ரியலி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுங்களை வந்து மாரி செல்வராஜ் அவங்க வந்து பெரிய முனைப்பு எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து இயற்கையோட இணைந்த படமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து மனசு சொல்கிற படமாகவும் இருக்கும். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயணம் இருக்கும். அந்த பயணத்தில் வந்து என்ன தேடுது, எதை தடுக்குது, எதுக்கு என்ன தேவைப்படுது, அந்த தேவைக்கு எப்படி நம்ம வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. மிகச்சிறந்த படம். இதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து கலைப்புலி தானு சார் அவர்களுக்கும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த படத்தில் ஆக்சுவலாக 2 கர்ணன். ஒரு கர்ணன் வந்து இப்போ அமெரிக்காவில் கிரே ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருக்கார், கிரே மேன் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார். அது ஆஸ்கருக்கான உழைப்பு அங்கே நடந்துகிட்ருக்கு, ஆஸ்கர் விருது வாங்கிறதுக்கான உழைப்பு. 2வது கர்ணன் சார் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் தானு சார். 2020 ஆரம்பத்தில் இந்த படம் எடுத்து ஒரு 40 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 8 மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ணோம். அந்த செட் அங்கே போட்ட செட் அப்படியே இருந்தது. அதுக்கு உழைத்த ஆர்ட் டைரக்டர் எக்ஸ்ட்ராடினரி ஜாப் சார், ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. அதுக்கப்புறம் அந்த செட்டை திருப்பி சென்னைக்கு வந்து 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால அந்த செட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சென்னையில் ஷூட் பண்ணி திருப்பி அந்த செட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அசம்பிள் பண்ணி திருப்பி ஷூட் பண்ணோம். மிகப்பெரிய பொருட்செலவு நிறையா செலவாயிருக்கும். வேறு யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஆக்சுவலாக நர்வஸாக இருக்குது. எனக்கு இவ்வளோ தூரம் நான் பேசுனதும் கிடையாது. ஆல் த பெஸ்ட். இந்த படம் வந்து 3வது தேசிய விருது வந்து வி கிரியேஷனுக்கும் வரும், அதே மாதிரி தனுஷாருக்கும் வரும், அண்ட் மாரி செல்வராஜ் சார் கூட. இந்த படத்தில் தேனி ஈஸ்வராக இருக்கட்டும், செல்வா சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்தோஷ் நாராயண் சார் பின்னிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோன் பி கிரேட். ஒரு ட்ராவல் இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் வணக்கம். கர்ணன் வந்துட்டு இது புராண கால கர்ணன் கிடையாது. குந்தி தேவிக்கு பிறந்து ஆற்றில் விடப்பட்ட ஒரு தேரோட்டியால் எடுத்து வளர்க்கப்பட்டு ஒரு அங்கு தேசம் என்ற நாட்டை ஏசகமாக வழங்கப்பட்ட கர்ணன் கிடையாது இவன். தமிழ்நாட்டு மக்களால், தமிழ்நாட்டு ரசிகர்களால், தமிழ் சினிமாவின் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவருக்குமான பிள்ளை தான் இந்த கர்ணன். அப்படியே வந்திருக்கிற ஒரு படம். இதில் வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷன், கலை இயக்கமாக இந்த படம் என்னுடைய பணி சார்ந்த வேறு ஒரு தளத்தில் சென்றிருக்கிற ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கிராமத்து படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. நான் வந்துட்டு இங்கே சென்னையை தாண்டி நான் வேறு எந்த படத்துக்கும் வெளியூர் ஷூட்டிங்கே போனதில்லை. அப்படி நான் வெளியூர் ஷூட்டிங் போனேன்னா வெளிநாடு தான் போயிருக்கேன், கபாலிக்காக தானு சார் படத்துக்கு. அப்படி நான் வந்து வெளியூர் போய் பண்ண ஒரு படம், அதாவது டோட்டலாக சென்னையிலேருந்து வெளியில் போயிட்டு பண்ண படம் கர்ணன். அதுவும் கிராம படம் பொழுது எனக்கு பாரதி ராஜாவுடைய படங்களை பிடிக்கும். பாரதி ராஜாவுடைய கிராமத்து விஷுவல், அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். அதனால் எனக்கு கிராம படம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. அப்படி இருக்கும் பொழுது பரியேறும் பெருமாளை வந்துட்டு, அதாவது அது ஒரு வில்லேஜ் தன்மைக்குள்ளேயும் திருநெல்வேலியுடைய ஒரு நகர சார்ந்த வாழ்க்கையுமே வந்துட்டு ஒரு அட்டகாசமாக போர்ட்ரேட் பண்ண ஒரு படம். அப்படி இருக்கும்போது மாரி செல்வராஜ் எனக்கு அறிமுகமாகும் பொழுது இப்படியான ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு அப்படி தெரியாது. அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது கதை படித்தப்போ எனக்கு ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுவும் திருநெல்வேலி பேக்ரவுண்ட், ஒரு டிப்பிக்கல் திருநெல்வேலி கிராமம், முழுக்க ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை என்னும்பொழுது ரொம்ப எனக்கு வந்து பயங்கர சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருந்தது. இது ப்ரொடியூசர் யார் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது தானு சார்னும் பொழுது இது தேவை, அதாவது ஒரு படத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ தேவையை கருதி அதுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு மறுப்பு தெரிவிக்காத ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் தானு சார். ஏன்னா நான் அது கபாலிலே பார்த்துருக்கேன். கபாலி இருக்கும்பொழுது அது வேறு ஒரு படம். இதுக்குமே கபாலிக்கு என்ன பண்ணாரோ அதே பொருட்செலவு அப்படி எப்படி பார்த்தனோ, ஒரு ரஜினி சார் படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் என்னவா இருந்தாரோ அதே கேட்டகரியில் அதுக்கு எதுவும் குறையாமல் இந்த படத்துக்கு வந்து பொருட்செலவு வந்துட்டு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல், இப்போ நட்டி சார் சொன்ன மாதிரி ஒரு செட்டை ரீக்ரியேட் பண்ண, அப்படியே அங்கே பண்ண செட்டை இங்கே வந்து சென்னையில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் இங்கே வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதாவது ஒரு ஆர்ட் டைரக்டராக நான் பேர் வாங்குறதுக்கும் இந்த படத்தில் நான் ஆர்ட் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு ஒரு இன்னொரு காரணம் தானு சார். அதுக்கப்புறம் தம்பி மாரி செல்வராஜ். இது வந்து ஒரு படைப்பாளிக்கு முழு சுதந்திரம் ஒன்று கொடுக்குறது ஒன்று இருக்குல்ல, அந்த முழு சுதந்திரத்தை ஒரு முழுமையான படைப்பாளியில் மட்டும்தான் அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும், இன்னொருடைய படைப்பாளியுடைய விஷயங்களை. அது மாதிரி இந்த படத்தில் என்ன பண்ணணுன்றதை படம், அதாவது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னவே
எனக்கு இது வேணும் அப்படி வேணுன்றது, அதாவது நம்ம ஒன்று யோசிப்போம், யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு இவனை நம்ம வேற ஒரு இடத்துல யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் வந்து மாரி செல்வராஜ். அப்படி என்ன இந்த படத்தில் யதார்த்தம்னா என்ன, அதாவது நம்ம ஒரு யதார்த்தத்தை நம்ம வந்துட்டு நினச்சிட்டு இருப்போம்ல, இது அதை தாண்டி ஒரு யதார்த்தம், அதாவது யதார்த்தத்தினுடைய அந்த எல்லையை தொட்டு பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து மாரி செல்வராஜ் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு அது மாதிரியான வாய்ப்பை வந்து தம்பி வழங்கியிருக்கிறார். இதுக்கு காரணம் முழு காரணம் இந்த படம் ஒரு யதார்த்தமான ஃபிலிம் மேக்கிங்காக, ஒரு யதார்த்தமான செட்டாக, யதார்த்தமான விஷுவலாக வந்திருக்குதுன்னா அதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பும் முழு உதவியும் பண்ணது வந்துட்டு தம்பி மாரி செல்வராஜ். ஏன்னா அந்த ஊரினுடைய தன்மையாகவும் அந்த ஊரினுடைய ஒரு காட்சியை அப்படியே வந்து கொண்டு நிறுத்துறதுக்கு மாரி செல்வராஜ் எனக்கு வந்து முழு உதவியாக இருந்தார். ஏன்னா திருநெல்வேலி அப்படின்னும் பொழுது ஒரு திருநெல்வேலி என் பக்கத்தில் நின்றுருக்கு, அதுதான் மாரி செல்வராஜ். அந்த கிராமம் எனக்கு என்ன எதுவாக இருந்தாலும் அதில் வந்து எல்லாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் எல்லாமே வந்து மாரி செல்வராஜ் வந்துட்டு எனக்கு பெரிய உதவியாக இந்த படத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு இது வேறு மாதிரியான ஒரு படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு இது வந்துட்டு யோசிக்க முடியாத விஷுவல் இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு யோசிக்கவும் முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு விஷுவல் வந்துட்டு பெரிய பிரமிப்பூட்டு விஷுவல்கள் எல்லாமே. இது வந்து எப்படி, அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு நீ பார்த்தீங்கன்னா தெரியாது, நான் இப்போ நம்ம சொல்லிடக்கூடாது, படம் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்திருக்குன்னா இது என்னுடைய உதவியாளர்களும் இதுக்கு வந்து என் கூட இருந்து அந்த எல்லா இடத்தையும் கடினமாக உழைத்து, நான் சில படம் இது அந்த படத்துலேயே என்னால் இருக்க முடியல ஒரு சில சூழல்களால். அதனால் நான் இருக்கிற இடத்துல அவங்க என் கூட எனக்கான வேலைகள் அங்கேருந்து பண்ணதுனால அவங்கள நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோட பணிபுரிந்த தேனிஷர் சார், ஒளிப்பதிவாளர், ஒரு அருமையான வந்துட்டு ஒரு ஒளிப்பதிவாளர். அவருடைய ஒளிப்பதிவை பார்த்து நான் வந்துட்டு அழகர் சாமியின் குதிரை, மேற்கு தொடர்ச்சி மலை, இது மாதிரியான படங்களை வந்துட்டு நான் பார்த்துட்டு வியந்திருக்கிறேன். அவரோட பணிபுரிந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி எடிட்டர் செல்வா வந்து இப்போ வளரும் அற்புதமான ஒரு எடிட்டர். அவரோட பணிபுரிதலையும் இப்போ நட்டி சார் சொன்னார், அவர் ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஒளிப்பதிவாளர், இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறார். அவருக்கும் என்னோட பணிபுரிந்த சக தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் வெற்றி படம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது வந்துட்டு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தமிழ் சூழலில் ஆகச்சிறந்த ஒரு படமாக இருக்குது என்பதில் மாற்று கருத்தில்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேசணும் போல் தோணுது, ஆனால் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா படத்தை நான் பார்த்துட்டேன். எல்லா விதத்திலையும் ஆகச்சிறந்த ஒரு படமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத முன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி மாரி செல்வராஜனுடைய பரியேறும் பெருமாளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த திரைப்படம் வந்து நுட்பங்கள் நிறைந்த ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு பரியேறும் பெருமாளை நாம் பார்க்கிற பொழுது எல்லோரோடும் பேச வேண்டும் என்கிற ஒரு சொல்லை, எல்லோரோடும் பேச வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தை, எல்லோரோடும் பேச வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லி அதே திரைப்படம் எப்படி பேச வேண்டும் என்கிற விதத்தை இந்த கர்ணன் திரைப்படம் சொல்லியிருக்கிறது. தாள் எடுத்து படிக்க முடியாத ஒரு சூழலை பரியேறும் பெருமாள் சொல்லியிருக்கிறது என்றால், வாள் எடுத்து போராட முடியாத ஒரு சமூகத்தை சொல்லியிருக்கிற ஒரு திரைப்படமாக இந்த கர்ணன் வந்திருக்கிறது. இந்த படத்தை பற்றி நிறைய தம்பியே பேசுவான் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் தானு, தம்பி மாறி, இடையிலே நான் அப்படிங்கிற ஒற்றை சொல்லை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்பவும் காட்சிக்கு காட்சி என்னை பிரமிப்பூட்டி கொண்டே இருந்தது தேனீஸ்வருடைய அந்த ஒளிப்பதிவு. ஏறக்குறைய அவர் எனக்கு ஒரு 20 ஆண்டுகள் நண்பராக இருந்த போதும் கூட ஒரு இயக்குனரும் ஒரு ஒளிப்பதிவாளரும் இணைந்து பணியாற்றுவது என்பது இயல்பாக நடக்கக்கூடியதான். ஆனால் இயைந்து பணியாற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த கர்ணன் என்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு மகாபாரதம் என்கிற பெருங்கதையாடலை உள்வாங்கி கொண்டு மக்கள் மொழியில் சொல்வது என்பதுங்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு முதல்ல இந்த கதையை கேட்கும்போது எனக்கு இருந்தது. ஆனால் காட்சிக்கு காட்சி இரண்டு பேரும் அந்த நுட்பமாக நகர்த்தி கொண்டே போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு பெரிய பலமாக நான் சொல்வது சந்தோஷ் நாராயணனுடைய இசை. ஒரு மக்கள் இசையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பொழுது என்ன விதமான நுட்பங்களை எல்லாம் கையாள வேண்டும் என்பதை வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு. குறிப்பாக மஞ்சனத்தி பாடலாக இருந்தாலும் சரி, கண்டா வர சொல்லுங்க, தட்டாம் தட்டாம் பாடல், இப்போது நீங்கள் பார்த்த விட்டுறாதீங்க அப்போ அப்படிங்கிறது. இந்த பாட்டு மொத்தத்திற்குமே வந்து மாரி செல்வராஜ் ஒரு சின்ன சின்ன தலைப்பு வைத்து இந்த பாடல்களை வெளியிட்டு கொண்டிருந்தார். அந்த 4 தலைப்பையும் நீங்கள் கூட்டினால் அதுதான் கதை.
அந்த 4 தலைப்பும் என்னவென்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். 9ஆம் தேதிக்கு பிறகு இந்த படத்தை பற்றி நான் மட்டுமல்ல, நாம் எல்லோருமே பேசிக்கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பரியேறும் பெருமாள் ப்ரெஸ் மீட் தான் ஞாபகம் வருது எனக்கு. நான் வந்து எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்ட விஷயம் இன்றைக்கி அது நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பர்சனலாக. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக மாரி வந்து இந்த மேடையில் வந்து தி அவர்களோட பாடலை வெளியிட்டு கொடுத்தாரு. அப்பயும் அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன். ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கர்ணன் வந்து படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் வந்து, நம்ம இவ்வளோ பேர்கிட்ட வந்து இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த எனக்கு என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதோடனும் அதிகமாக தான் இருந்தது. நான் அந்த படத்தை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அண்டு இந்த படத்துக்கு வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு பிரம்மாண்டமான எஃபர்ட் ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்காங்க, பேசுவோம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு அவர் நிஜமாகவே எல்லா எலிமெண்ட்ஸையும் பயங்கரமாக உள்வாங்கி ரொம்ப இமோஷ்னலாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆக போகிற பாட்டு விட்றாதீங்க பாட்டுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த பாட்டை அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது சில விஷயங்கள் அப்டேட் பண்ணுறோன்னு நினச்சி மாற்றுவோம். அது வந்து வெகு துல்லியமாக அதை கண்டுபிடிச்சி அதுதான் அந்த பாட்டோட உயிர் நாடி அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு மாரி செல்வராஜ். அது நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம், அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். அது அந்தளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் அவருடைய இது படர்ந்து விரிஞ்சிருக்கும். அவரோட டிஸ்கஷனும் அவருடைய எப்போ பண்ணாலும், அதாவது 2 பேர்கிட்ட நான் இந்த படத்தில் எப்பயுமே கூடவே இருந்தது பார்த்துருக்கேன். ஒன்று வந்து மாரி அவர்கள், அப்புறம் இன்னொருத்தர் வந்து தனுஷ் சார் வந்து இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் இங்கே இருந்திருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி படத்தோட கதை அவர் கேட்கும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக சொன்னார். பரியேறும் பெருமாள் பார்க்காம தான் நான் அந்த கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த படத்தை அவர் கமிட் பண்ணும்போதும் பரியேறும் பெருமாள் படத்தை அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் கமிட் பண்ணதுக்கப்புறமா போய் பார்த்தார். ஸோ அந்த ஆர்டிஸ்டோட அவரோட இப்போ எவ்வளோ பேர் வந்து அவர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இந்த வேர்ல்டுக்குள்ளே அவர் இயங்குறாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவருக்கு மனமார்ந்த நன்றி. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இதை எந்த ஸ்கேலில் வேணால் வைக்கலாம். தனுஷ் சாரோட அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. எப்படி வேணால் நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னலாகவும் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு சின்ன இண்டிபெண்ட் ஃபிலிமாகவும் பார்க்கலாம். எப்படி வேணால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவர் வந்து வளைஞ்சு கொடுப்பாரு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒன்றா ஒரே தாட் ப்ராசஸில் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு ஆல்பம் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கும் அப்படி தான். ஸோ இந்த ஆல்பமில் வந்து மக்களுடைய இசையை வந்து அவங்கக்கிட்டே போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் மருங்கன் அவர்கள்கிட்ட ஆரம்பிச்சது இந்த கர்ணனுடைய ரெக்கார்டிங். அவங்களோட எனக்கு நாதஸ்வரத்தில் உலகத்திலே நான் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மருங்கன் அவர்கள். அவர் ரெக்கார்ட் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. ஊர் சைடு அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப 9 மணி நேரம் 10 மணி நேரம் டெய்லி வாசி 10-20 வருஷம் வாசித்தா தான் அந்த அடி வரும். அந்த அடியை வந்து 8 மணி நேரம் தொடர்ந்து வாசிப்பாங்க. அந்த ரவுட்டு வண்டுக்கு வந்து 2 நிமிஷம் வாசித்தாலே கையெல்லாம் உதறிடும். ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் மியூசிஷியனால் அதை வந்து வாசிக்க முடியும், உட்காந்துருவாங்க. இவங்க அன்றைக்கி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வாசித்தாங்க. நான் வந்து யூகேயில் நானும் மாறியும் அவங்க யூகேயில் வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது இங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே போயிடுவேன், ரொம்ப சாரி. ஏன்னா பல இசைக்கலைஞர்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டா வர சொல்லுங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, தட்டான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, இந்த விட்றாதீங்க சாங் மட்டும்தான் வந்து
ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு 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 வேர்ல்ட் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஹோல் டீம், அதாவது தானு சார்லேருந்து இந்த இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கர, அவங்களுடைய எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்தாங்க டேபிளுக்கு. நான் இது இந்த படத்துக்காக இதை நம்ம பண்ணியே ஆகணுன்றத. அது வந்து மாறி வந்து நேச்சுரலாக அவரோட கேரக்டர்லேயே அது வந்து மற்றவங்க கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நான் எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டாங்க நிறைய பேர். அவங்க எதுவுமே பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. ஸோ எனக்குமே கூட ரொம்ப இது சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடனே ஒரு இதில் நம்ம வந்து மீட் பண்ணி அதை பற்றி பேசி கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. நான் பார்த்து ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஈஸிலி இது. அண்டு இதோட ஸ்கோர்லாம் முடிஞ்சு படம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை தியேட்டரில் வெளியிடுறாங்க. மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட, இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுங்க. அண்டு இதை கொண்டாட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். கர்ணன் வந்து ஒரு எடிட்டரோட கரியரில் ஒரு எடிட்டரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாரி செல்வராஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தானு சாருக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் கர்ணன். ஸோ இது 2வது படமாக ஒர்க் பண்ணும்போது அவர் ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, ப்ளஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி நம்ம எவ்வளோ பொறுப்பாக ஒர்க் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஒர்க் பண்ணும்போது உணர்த்திட்டே இருப்பார். அது வந்து நான் எல்லா டைமும் வந்து ரொம்ப பொறுப்பாக வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ஒரு எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப சூஸியாகவும் ஒரு ஆக்சுவலாக ஒரு எடிட்டர் வந்து ஒரு டிசிஷன் கரெக்டாக ஒன்று எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கும் போது மாரியோட சப்போர்ட் வந்து அவரே மோஸ்ட்லி அந்த ஒரு டிசிஷன் வந்து கிளியராக இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. அண்ட் அவர் சொல்கிற ஒரு சில ஐடியாஸை வந்து இது எப்படி யோசிச்சார் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக ஒரு சீன் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஃபார்மேட்டில் கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு அது எப்படி வேறு எந்தெந்த ஃபார்மேட்லலாம் இதை கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து இதை வந்து பார்ப்போம். டோட்டலாக வந்து ஒரு எடுத்த ஷாட் எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு மினிமலான ஷார்ட்ஸில் கட் பண்ணுறது. அண்டு ஒரு சில டைம் வந்து எல்லா ஷார்ட்ஸும் வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஒரு லாஸ்ட்டாக ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு வேர்ஷன் வரும். அதாவது எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேர்ஷன் அது வந்து கிடைக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நடிகர்கள் அதாவது எல்லாருமே வந்து அந்த ஊரோட வந்து எல்லாருமே வந்து மர்ஜ் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஊர் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து அந்த ஊர் மக்கள் நிறைய பேரை வந்து நடிக்க வச்சுருந்தார் மாதிரி. அவங்கக்கிட்டேருந்து ஒரு நடிப்பு அதாவது இது சினிமா அவங்களுக்கு அதிகமாக புதுசு தான் அங்கே நடித்தவங்க எல்லாருக்கும். அவங்க எல்லார்கிட்டேருந்தும் வந்து அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பு, அந்த முகங்கள் வந்து பயங்கர முக்கியமாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இவர் தனுஷ் சார் என்கிட்ட இவர் மாறி சொன்னார், அந்த மாதிரி வரும்போது தனுஷ் சாராக வருவார், கேரவன்லாம் போயிட்டு முடிச்சு வந்த பிறகு கர்ணனாக வெளில வருவார் அப்படின்ற சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் எடிட் பண்ணும் போதும் வந்து சின்ன சின்ன இதிலேருந்து அவர் மேனரிசம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எப்படி இது வந்து பயங்கர சூப்பராக வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டே இருந்தோம். அண்டு என் கூட ஒர்க் பண்ண மதி வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் அசிஸ்டன்ட் எடிட்டராகவும் இருந்திருக்கான் இந்த படத்தில், அண்டு டைரக்ஷன் டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ப்ளஸ் நிறையா இன்வால்மெண்ட் அவனோட இந்த படத்தில் இருக்குது. ஸோ அவனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப கரியர் சேஞ்சிங் ஃபிலிமாக இருந்தது. அதை எனக்கு கொடுத்த மாரி செல்வராஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜை என்னை அறிமுகப்படுத்தின ரஞ்சித் அண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு தானு சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் வந்து அவ்வளோ பார்த்து அவ்வளோ எல்லாத்துலேயுமே அவர் வந்து இன்வால்வ் ஆகி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவர் பண்ணுறது ரொம்ப கூட இருந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இருக்கிறதுனால அடுத்து இவரை கூப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் பேச அழைப்பது இருங்க வெயிட் பண்ணுங்க, வரேன்.
அசால்ட் காமெடி இவருக்கு கைவந்த கலை. விட்டால் நயன்தாராவுக்கே டஃப் கொடுப்பவர். இவர் நடித்தால் இருக்கு, அடுத்து இருக்கு. இவர் வந்தால் சிரிப்பு, இவர் வந்தால் சிறப்பு. கர்ணன் படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் குழந்தைகளின் கண் நகைச்சுவை மன்னன் திரு யோகி பாபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வாங்க வாங்க, நீங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். நகைச்சுவை மன்னன், குழந்தைகளின் கர்ணன். கர்ணன் படம், தனுஷ் சார் படம். கர்ணன் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த தானுஷ் சாருக்கு, மாரி செல்வராஜ் சார், தனுஷ் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து நான் போய் ஃபஸ்ட்டு மாரிக்கிட்ட வந்து கேட்டேன், மாரி ஃபுல்லாக காமெடி தான் நடினேன், இதுவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா தெரில பாடின்னு. அதனால் ட்ராக்கை மாற்றி இந்த படத்தில் உங்களுக்கு நான் ஒரு பெரிய கேரக்டர் ரோல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். கதை கேட்டோம். கதை என்கிட்ட சொல்லலை, லைனை மட்டும்தான் என்கிட்ட சொன்னார், என்னோடய போர்ஷன். ஏன்னா பரியரும் பெருமாள்லேயே அவர் நம்பி தான் நான் போனேன் மாறிக்கிட்ட. அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் ரோல் பண்ணி விட்டார். இந்த படத்துலையும் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ரோல், நல்லா பேசப்படுற கேரக்டரில் தான் இருக்கும். அதை பார்த்தாமல் இந்த படத்தில் தனுஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். தனுஷ் சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் நடிக்கும் போது பார்த்தேன், டோட்டலாக ஒரு சேஞ்சர் ஆகிடுறாரு. அந்த மூடு, அந்த காலையில் வர ஒரு மூடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கர்ணனாக அவர் சார் சொன்ன மாதிரி கர்ணனாக மாறினதுக்கப்புறம் அவர் அந்த சாயங்காலம் 6 மணி பேக்க போயிடலாம், அந்த கர்ணனாகவே இருக்கார். எல்லா விதத்துலையுமே நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய படமாக்கினேன். தனுஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், தானுஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த மாரி செல்வராஜோட ஊர், அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் சொன்னால் ஒவ்வொரு செகண்டும் அவங்க எல்லாருமே மாரிக்காக வந்து வெயிலையும் படுத்தாங்க, மழையிலையும் படுத்தாங்க. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தானுஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. கர்ணன் பாடல் காட்சியில் இவர் எப்படி படமாக்கி இருப்பார் என்ற ஆர்வம் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். வித்தியாசமாக நடனங்களை அமைக்கும் நடன இயக்குனர், விரைவில் நடிகனாக களம் இறங்க காத்திருக்கும் மாஸ்டர் சாண்டி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்துட்டு நான் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ண சொல்கிறத விட நிறைய கற்றுக்கினேன். ஆக்சுவலாக நிறைய விஷயத்த கற்றுக்கினேன். அது ஃபஸ்ட்டு டாக்டர் சார் மாரி சார் தான் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறமா தானு சார் அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு, ஓகே சாண்டி ஒரு அப்கமிங் கோரியோகிராஃபருக்கு அக்செப்ட் பண்ணது. அப்புறமா தனுஷ் சாருக்கும் முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தோட இசை சந்தோஷ் நாராயண் சாருக்கு. ஏன்னா மெயின் கோரியோகிராஃபர் வந்துட்டு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு சந்தோஷ் நாராயண் சார் தேங்க்யூ. அப்புறமா அந்த லிரிக் யுகவராஜ் சார் தேங்க்யூ. அப்புறமா ஆர்ட் டேட் தலை தேங்க்யூ. அப்புறமா எடிட்டர் செல்வா சார், அப்புறமா எங்கள் அண்ணன் காமெடி மன்னன், அப்புறம் என்னம்மா சொன்னீங்க, குழந்தைகளின் கண்ணன் யோகி பண்ணனுக்கு. நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணேன் அந்த சாங்கில். செம்ம ரொம்ப சீரியஸாக இருந்தார். ஓகே அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே வித்தியாசமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு, கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்கன்னு சொல்லி. அதனால் வந்து இல்லை படத்தை பார்த்து நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணனால நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க, ரொம்ப வேறு லெவலாக இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கு வந்து மாரி செல்வராஜ் தான். ஆக்சுவலாக எனக்கே வந்துட்டு நான் அதில் நிறைய கற்றுக்கினேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப கமர்ஷியல் கோரியோகிராஃபர், நான் நல்ல கமர்ஷியல் தான் பண்ணுவேன். அவர் தான் கூப்பிட்டு நீ மாறு கொஞ்சம், இதெல்லாம் கற்றுக்கோ இந்த மாதிரி விஷயம். இப்போ நான் நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் கூட எல்லாம் இப்போ ஈஸியாக என்னால் பண்ண முடியும். அதுக்கு மெயின் வந்துட்டு டேரக்டர் சார் தான். நிறைய ஸ்டெப்ஸு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது உண்மை, அது இல்லை உண்மை. ஏன்னா அந்த கிராமத்து ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட ஸ்டைல்ஸு டான்ஸ் எல்லாமே. எனக்கு கமர்ஷியல்னால வந்து எனக்கு நார்மல் அந்த ஸ்டைல்ஸாக வரப்போ அவர் சொல்லி, இல்லை மாஸ்டர் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வேணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வேணும். இப்போ நான் ஒன்று போட்டால் அதுலேருந்து அவர் 2 போடுவார். அந்த ஸ்டெப்ஸு அப்படி மிக்ஸ் பண்ணி தான் அதில் பண்ணோம் எல்லாமே. ரொம்ப ஹாப்பி சார். மீண்டும் கண்டினியூ பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அதாவது கர்ணன் அசுரன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த
வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணாக்கும் சந்தோஷ் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தானு அங்கிள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். ஸோ அது எப்போவுமே ஒரு நல்ல அழகான விஷயம் அது. அப்புறம் வந்து தேனீஸ்வர் அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் இது ஷூட் பண்ணார், என்னோட ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து செம்மையாக பண்ணார். சாண்டி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தனுஷ் அவருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த பாட்டு ஒரு 2 லைன்ஸ் பாடிடுங்க ப்ளீஸ். அப்பா வருவாங்க, நீங்கள் பாடுங்க. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, படத்தோட வெற்றி விழாவில் நான் முழு பாட்டையும் பாடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேல? அதாவது யோகி பாபுட்டேருந்து வந்த செய்தி, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரா, அதனால் இப்போ உடனே கிளம்பணுமா. அரசியல் மீட்டிங் ஏதாவது போகிறீங்களா? சரி வாங்க வாங்க. ஷூட்டிங் ஏதோ படப்பிடிப்பு இருக்கா, அவசரமாக கிளம்பணுமா. ரொம்ப நன்றிங்க சார். இதுமா நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, காலையில் தான் ஃபோன் பண்ணாங்க வர சொல்லி. ஜிவி பிரகாஷ் கேரவனில் உட்காந்துக்கிறாரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு. நான் அதான் ஒரு 1/2 hour பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஷூட்டிங் கிளம்புறேன். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி சார். படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சுபத்ரா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் நர்வஸ் அண்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு இந்த படத்தில் நடிக்க கொடுத்த வாய்ப்பு கொடுத்த மாரி சார். இது 2வது படம் எனக்கு அவரோட ஆஃப்டர் பரியரும் பெருமாள். அண்ட் தானு சார் ரீக்ரியேஷனில் இது 3வது படம். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம். கர்ணன் அது எப்படி வெறும் சாதாரண வார்த்தையில் சொல்கிற ஒரு படைப்பு இல்லை. ஐ மீன் எனக்கு தெரியாது, அதை நீங்கள் பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு கண்டிப்பாக. அண்ட் ஈஸ்வர் சார் ஹாஸ் டன் சம்திங். நான் டப்பிங் பண்ண போர்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போயே வந்து இந்த படம் வந்து வேறு ஒரு டைமென்ஷன், வேறு ஒரு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கனெக்ஷன் கண்டிப்பாக இது ஒரு விதத்தில் நடக்கும். இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்யூ டு தனுஷ் சார். It's always a pleasure to work with him and again. And thank to all the cast and crew who has done an excellent work too. And that's it. So, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போது லக்ஷ்மி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில், ஒரு உண்மையான ஒரு கதையில் நானும் பங்களிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ கோடி நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இருந்தாலும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மாரி சார் அண்ட் தானு சார், எம்எல்ஏயும் நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு சின்ன பாட்டு கொடுத்ததுக்கு. எல்லா படத்துலையுமே நம்ம உழைப்பை பார்ப்போம். இந்த படத்தில் நான் உழைப்பின் உச்சத்தை பார்த்தேன். அது எனக்கு ஒரு பெரிய பெரிய லேர்னிங். இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருமே எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு என்னால் சொல்லக்கூட முடியல. இவங்க மட்டும் இல்லை, இதை தவிர இன்னும் பல 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 மக்களோட உழைப்பின் உச்சம் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அது கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் படத்தை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தோமோ அது வந்து இட் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு டூ ஒர்க். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் நீங்களும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். செயற்கரிய செய்வோர் பெரியர். அப்படி பெரியவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும், வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கர்ணன் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக நிச்சயமாக இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி தர வேண்டிய
ஒரு வேண்டுகோளை உங்ககிட்ட சிரம் தாண்டி வச்சுக்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாளுக்கும் எனக்கும் அந்த படத்தை நடித்ததில்லை, ஆனால் அந்த படத்துக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. என்னாச்சுங்க? இப்போ ஓகேவா? ஓகே. அதாவது இந்த படம் எனக்கு அமைகிறதுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக நான் பரியேறும் பெருமாள் படத்தை பார்க்குறேன். எப்படி அப்படின்னா வந்து பரியேறும் பெருமாள் பிறந்த தினமும் நான் பிறந்த தினமும் ஒரே நாள், செப்டம்பர் 28. அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அற்ப சந்தோஷம். அதேமாதிரி இன்னொரு அற்ப சந்தோஷமும் இருக்குது. தனுஷ் சாருடைய பிறந்த நாள் வந்து 28ஆம் தேதி, ஆனால் அது ஜூலை மாதம். இருந்தாலும் ஒரு வளரும் நடிகனா இப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகனின் பிறந்த நாள் நான் பிறந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு சின்ன இன்னொரு அடிஷ்னல் சந்தோஷமான விஷயம். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒரு நடிகர்கள், பணியாற்றிய உதவி இயக்குனர்லேருந்து, கலை இயக்குனர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய படத்தில் என்னுடைய பங்களிப்பும் சின்னதாக இருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் தானு சார் அவர்களுக்கு, ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் சார் அவர்களுக்கு, சக நடிகர் ஐயா நட்டி சார் அவங்களுக்கு. ஏன்னா நட்டி சார் மாரி ஒரு பெரிய கேமராமேன், பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க கூட நடிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸை கொடுத்தாங்க. அதேமாரி மற்ற எல்லா நடிகர்களும் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சிரம் தாழ்ந்து மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலையாளத்திலிருந்து தமிழில் கர்ணனில் கதை பேசும் கதை நாயகி ரெஜினா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ரெஜிஷா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாலேக்கு ஸ்வாகத்தம். ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட். ஆனால் கர்ணன் படம் தான் ஒரு பெரிய எமோஷன். இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தனு சார் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர், ஆக்டிங் லெஜண்ட் தனுஷ் சார், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் லால் சார், யோகி பாபு சார், நட்டி சார், லக்ஷ்மி, சுபத்ரா, so many people, அண்ட் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், ஈஸ்வர் சார், சந்தோஷ் சார், செல்வா சார், ராம் சார், யுகபாரதி சார், எல்லாரும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸில் ஒரு படம் உண்டாகும்போது அதில் ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஒரு கோடி நன்றி மாரி சாருக்கு தான். நான் அவரோட டிசிஷன், அவர் தான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆகஸ்டில் என்னோடய காலில் ஒரு பிளாஸ்டர் போட்டு நான் சென்னைக்கு வந்தேன் அவரை பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரம் தேட் மூமெண்ட் ஆன்வர்ட்ஸ் டில் நவ் ஹேஸ் பீன் சச் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஊர் மக்கள் கூட நடிக்கும்போது, சாரோட ப்ராசஸ்குள்ளே வரும்போது, இவ்வளோ பெரிய ஆள்கார் கூட ஒர்க் பண்ணும்போது, ஆஸ் அன் ஆக்டர் ஐவ் க்ரோன் ஸோ மச். என்னோடய லைஃப்பில் ഏറ്റവും பெரிய ஒரு ஆக்டிங் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கர்ணன். இப்போ கன்வெர்ட் ஆகி அது ஃபைனலி ஒரு மூவி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு ஐ திங்க் மோர் தென் a year of work has converted into a beautiful film which I'm pretty sure will make a huge impact on the audience. ஸோ தியேட்டர் விட்டு போகும்போது இந்த படம் உங்களை எல்லாருடைய மனதில் இருக்கும்னு கண்டிப்பாக ஐம் pretty sure about it. Thank you so much, sir, and all of you on the dais for casting me in this big huge film, and I'll be forever grateful for that. All thanks to Marisa and ellarkum. I hope it will be a good beginning for me in the film and you'll all support me. Orupad nandri ellarkum. Thank you so much. Please watch our movie in theaters. எல்லாருக்கும் வணக்கம். மாரி செல்வராஜ் என்கிற பெயரை முன்வைத்து இந்த நகரத்தில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை பாராட்டுகளும் அத்தனை மரியாதைகளும் ராம் என்ற ஒற்றை சொல் மனிதர்களின் கரங்களில் போய் சேர்வதாகட்டும். இன்றைய தினத்தை நான் ரஞ்சித்தனுக்கு கொடுக்க வேண்டிய முத்தங்களோடு இன்றைய தினத்தை தொடங்குகிறேன். நன்றி. கர்ணன் எதிர்பார்த்ததை போலவே இன்றைக்கி எல்லா டைரக்டருக்கு பயம் மாதிரி, இது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்குமா, நம்மளோட ஷெடியூல் படி எல்லாமே ப்ராசஸாக நடக்குமா, வீட்டில் பார்ப்போமா, தியேட்டரில் பார்ப்போமா,
எங்கே இந்த படம் போய் சேரும், எப்படி போகணும், எப்படி எல்லா இயக்குநர்களும் உலகத்தின் அத்தனை இயக்குநர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி ஒரு தவிப்போடு இருந்த நாட்கள் தான் கர்ணன். அந்த தவிப்பை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எதிர்பார்க்காத அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஷெடியூல்லாம் நம்ம ஆசைப்பட்ட ஷெடியூல் படியே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற தானுஷா குமார் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷுவலாம் நான் யோசிச்சே பார்க்கல, இவ்வளோ ஸ்டேஜில் கர்ணனை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா அப்படியான சூழல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, இருக்குது இப்போவும் கூட. அதை மீறி கர்ணனை கண்ட நாள் முதல், அதை கேட்ட நாள் முதல், அதை திரையில் தான் நான் காட்டுவேன் என்று தானுஷா வந்து உறுதியாக என் கையை பிடிச்சிட்டு சொன்னார். அது வந்து நிப்பாட்டு, அது உறுதியாக இருக்காரு. அந்த உறுதிக்கு எப்போதும் நன்றி. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டாவது படம் தானே, எமோஷ்னல் ஆகாமல் பேசலாமேன்னு தோணும். அது எமோஷ்னல் கிடையாது. ஏன்னா நம்ம உருவாக்குற கதைகள், அது ஏற்படுத்த போகிற தாக்கங்கள், அது முதல்ல எனக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் அந்த மேடையில் இருக்கும்போது கூட எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உருவாக்குற அந்த கதாபாத்திரங்களை இவங்க என்னவா ரிசீவ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். அந்த பதட்டம் தான், வேறு எந்த பதட்டமே கிடையாது. ஸ்டேஜ் பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஒரு நாய்க்குட்டியை வச்சு என்னோட பரியர்மை மேலே நான் காமிச்ச மாதிரி இந்த கதையை வந்து ஒரு நிறைய கடவுள்களை வைத்து இந்த கதையை நான் கையாண்டுருக்கேன். அதனால தான் அந்த பதட்டம். கடவுள்களை வைத்து ஒரு சமூக நீதியை பேச முயல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ பதட்டத்துக்குமான மெயின் காரணம் வந்து இந்த படத்துக்குள்ளே கடவுள்கள் முக்கியமான பங்காற்றியிருக்காங்க. அந்த பதட்டம் தான் இன்னும் தொட்டிக்கிட்டு இருக்கு. முதல்ல தனுஷ் சார் அன்பிலீவபிள். என்னால் இந்த நிமிஷத்தை நம்பவே முடியல. ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் எடுத்தால் நான் தனுஷ் பேசுகிறேன் அப்படின்னா, அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. தனுஷ் அப்படின்னு நான் சொன்னேன். எஸ், ஐ எம் தனுஷ் தான் பேசுகிறேன் அப்படின்னு மாறி சொல்லுவா சொன்னேன். பயங்கர சந்தோஷம் எனக்கு. சந்தோஷம் அவங்க நம்பர் கொடுத்தாரு. அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா, மீட் பண்ணலாமா அவ்வளோதான் கேட்டார். மீட் பண்ணலாமா அப்படின்னா, சார் படம் பார்த்துட்டிங்களா சார் அப்படின்னு. இல்லை படம்லாம் பார்க்கல, பட் நான் உங்களோட பாட்டு ஒன்று நான் சந்தோஷோட ஸ்டுடியோவில் கேட்டேன், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். மீட் பண்ண போனேன். மீட் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 days நடக்குது. இதெல்லாமே சந்தோஷாகவும் மீனும் உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க, உங்களை பாட்டை போட்டு காமிச்சாங்க. அப்போ இந்த 10 days உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குற மனிதர்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. நம்ம ஏதாவது கதை இருந்தால் பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு சொன்னேன். நான் வச்சுருக்க அத்தனை கதையுமே நீங்கள் தான் நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். பரியர் பெருமாள் உங்களை நினச்சி தான் சார் எழுதுனேன் அப்படின்னு. நல்லவேளை நீங்கள் என்னையை பார்க்கல அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு. இல்லை, அதை யார் செய்ய வேண்டுமோ அது எப்படி வரணுமோ அப்படி வந்திருக்கு. நான் வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த படம் அதோட தேவையை அதோட விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்கு. நல்ல வேளை நீ 2வது என்னை மீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஏதாவது லைன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நான் 1/2 hour சொல்கிறேன் சார் சொல்லி கர்ணன் கதையை சொன்னேன். சொல்லி முடித்த உடனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ப்ரொடியூசர் பேர் சொன்னார். உங்களுக்கு யார் பெட்டராக தெரியுதான்னு சொன்னார். முதல் ப்ரொடியூசராக தானுஷா பேர் சொன்னார். நான் அப்போவே மைண்டில் லாக் பண்ணிக்கிட்டேன். தானுஷா ஓகே சார் அப்படின்னு. பட் நீ தானுஷா போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் ஓகே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் எடுத்து என் முன்னாடியே, சார் நான் மாரி செல்வராஜை மீட் பண்ணேன், அவர் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வருவாரு, நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ போதுமா அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நிமிடங்களை வந்து நம்பவே முடியல. இது வந்து நீ ஏன் இன்னும் நெர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு நம்ப முடியல, வந்தேன் 1/2 hour கதை சொன்னேன், ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படி தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் வந்து இப்படி தான் டக்குன்னு தொடங்கிடும், டவுட்டே இருக்காது, போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கிளம்பி தானுஷாவை பார்க்க வந்தோடனே செம்ம கதைப்பா அப்படின்னாரு. கதையே சொல்லு சார் உங்ககிட்ட அப்படின்னு. தம்பி சொல்லிடுச்சுப்பா அப்படின்னாரு. அப்போ தான் யோசிச்சேன், சரி ஓகே நம்ம ப்ராசஸ் ஆகிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் கதையை சொல்லணுமா, இல்லைப்பா தம்பி சொல்லிடுச்சுப்பா, அந்த சீன் சொல்லலாம்ப்பா, அதுலேயும் நான் சீன் தம்பியே சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் நானும் ஒட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் கதையை சொன்னேன். கதை சொன்னோடனே அவர் சொன்னார், சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே அவரும் அதே மாதிரி தான், ஒன்று ஆரம்பிச்சிடலாம்ப்பா, நீ தம்பி நீயும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவரும் ஒன்றே ஒன்று சொன்னார், தனுஷ் சார் சொன்னதை தான் அவரும் சொன்னார்,
நான் வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்த கேள்விப்பட்டு தான் நான் கூப்பிட்டேன். அந்த பேரை தான் கேட்டு கூப்பிட்டேன். உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல. உங்கள் படமாக இது இருக்கணும், எனக்காக நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வச்சுருக்க கதையை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே என்னை கொண்டு வாங்க, எனக்கு அது போதுன்னு அவர் சொல்லி அனுப்புனார். அதே தான் வந்து தானுசார் சொன்னார், நீங்கள் தம்பி நீ என்ன நினைக்கிறியோ தம்பிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு உன்னோட படமாக இதை பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேரோட அந்த 2 கையை பிடிச்சி 2 பேரும் அனுப்புனாங்க. இது வந்து எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் யோசிக்கிறேன், என்னைய மாதிரியான வாழ்வு முறையிலிருந்து வெளியே வரக்கூடிய கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட போனால் பரியேறும் பெருமாள் எல்லாம் சொல்லுவாங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பரியேறும் பெருமாள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான். இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா தனியாக போய் பண்ணுறது இல்லை, சுதந்திரமான திரைக்கதையை சுதந்திரமான எண்ணங்களோடு பண்ணுறது தான் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? அப்படி இண்டிபெண்ட்டாக பண்ண படம் பரிகர்ணன். முழுக்க ஒரு கலைஞனோட முழு சுதந்திரத்தையும் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணதுக்கு என்னோடய ப்ரொடியூசரும் என்னோடய ஹீரோவும் ரசித்து என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு நாள் கூட வந்து இதை எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு தெரில. ஒரு நாள் கூட அவங்க வந்து என்னை வந்து நான் என்ன காமிச்சாலும் எப்படி என் மனைவி வந்து நான் என்ன பேசினாலும் ரசிப்பாங்களோ அது மாதிரி 2 பேரும் நான் என்ன பேசுகிறேன் எப்பா 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 அப்படிதான் இருக்கும். சார் 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 அப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நம்ம டக்குன்னு ஓகே பண்ணிடுறாங்களே, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத போல இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓகே பண்ணிவிடுவாங்க. சூப்பர் 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 ஓகே. இதனால் இந்த படம் வந்து தொடங்குறதுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கதையை உருவாக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கதையை எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். இது ஒரு 2வது படம். இந்த பயம்லாம் இருந்த பயத்தை தானுசாரும் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. நீ எடுத்து முடிச்சுட்டு வா நான் இருக்கேன்னு தானுசார் சொல்கிறாரு, நீங்கள் எடுங்க நான் இருக்கேன்னு தானுசார் சொல்கிறாரு. அப்படி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது திருநெல்வேலியில் ஒரு வில்லேஜில் க்ரியேட் பண்ணணும். திருநெல்வேலி மாதிரியான ஊர். அந்த கதை 1997 நடக்கக்கூடிய கதை. இந்த கதையை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் நான் காமிச்சிருக்கேன், அவங்களுக்கு அவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது. இப்போ போனாலும் அடுத்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, எல்லாருமே கூப்பிடுவாங்க. இதிலே முதலே பேசிட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு 55 கதை சுற்றிக்கிட்டு இருக்குது, கர்ணனோட கதை இதுதான்னு சொல்லி. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த கதையை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படி எனக்கு ஒரு பயம். நான் அந்த செட்டுக்கிட்டலாம் போட்டு ஒர்க் பண்ணது கிடையாது. எங்கள் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அங்கேயும் பெருசாக இது வரைக்கும் நான் கூட 12 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 12 வருஷம் ட்ராவல் பண்ணதில் ஒரே ஒரு வீடு தான் செட்டு போட்டிருக்கோம். நாங்கள் அந்த ஒரு வீடு செட்டு போட்டால் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போது செட்டு போட்டு படம் பண்ணாங்கும்போது எவ்வளோ செட்டு தம்பி, எவ்வளோ வீடு தம்பி அப்படின்னு தானே சார் கேட்டால், ஒரு 100 வீடு போடணும் சார், ஒரு 100 வீடு ஒரு கிராமத்தை அப்படி உருவாக்கணும். அப்போ தான் சார் சொன்னேன், சூப்பர்ப்பா 150 போடுப்பா அப்படின்னு. சார் 100 வீடு தான் சார் இருக்குது, 150 போட்டால் பெரிய ஊராகுங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் எனக்கு ராமலிங்க எனக்கு முன்னாடியே பழக்கம், அவர்கிட்ட வந்து எனக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போது ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலத்தில் எந்த வாசனையும் என் கதையோட வாசனை, என் கதையோட நீரோட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அந்த செட்டை போடுறதுக்கு பதிலாக என் கதையோட நீரோட்டம் அதோட வாசனை எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த செட்டை போடுவோம். அங்கே இருக்கிற மரங்களுக்கு நடுவாக, அங்கே இருக்கிற பறவைகளுக்கு நடுவாக, அங்கே இருக்கிற சாமிகளுக்கு நடுவாக இந்த செட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து வீடுகளை க்ரியேட் பண்ணிடலாம், ஆனால் பறவைங்க செடியை கொடியை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண முடியும்? அதுக்குள்ளே நுழைச்சி நம்ம செட்டை போட்டுக்குவோம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கர்ணனோட அந்த ஊர். ஏன்னா நம்ம வந்து என்னதான் உருவாக்குனாலும் அந்த உயிரை உருவாக்குறதுக்கு எனக்கு அந்த இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த உயிரை தேடி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். செட்டு சென்னையிலே போட்டிருக்கலாம், ஏன் அங்கே போனோன்னா அந்த உயிர் அங்கே தான் இருந்துச்சு. நாங்கள் செட்டு போட்டுட்டு இருக்கும்போதே மேலே பறந்த பறவைகளுக்கும் சரி, கீழே இருந்த பூச்சி புழு எல்லாத்துக்குமே அந்த செட்டு வந்து அதை நான் அதனால தான் ஈஸியாக ஒரு லைவாக அந்த ஊரை கிரியேட் பண்ண முடிஞ்சு. முதல்ல அப்படி ஒரு செட்டை போட்டு கொடுத்த ஆர்ட் டைரக்டருக்கு அண்ணன் ராமலிங்கத்துக்கு என்னோட நன்றிகள். அடுத்து என்னோடய ஒளிப்பதிவாளர், 12 வருஷ பழக்கம், யோசித்து பார்க்கவே முடியல இப்படி ஒரு மனுஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சும்மா இப்போ என்னையமாக ஆட்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னா, நான் என்னோடய தேவையை தான் நான் கேட்பேன் எல்லாத்தையுமே. இது வரைக்கும் நான் வந்து என்னோடய கேரியெல்லாம் நான் இதாக சொல்லுவேன். என்னோடய பர்சனலுக்காக நான் யார் மேலேயும் கோவப்பட்டதே கிடையாது, யார்ட்டையும் வருத்தப்பட்டதும் கிடையாது. பட் ஆனால் என்னோடய களத்தில் நான் நிற்கும்போது, என்னோடய களத்தை நான் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கும்போது, களத்தில் நான் நிற்கும்போது, நான் என்னை விட பல மடங்கு எதை சொல்கிறது,
ஒரு உக்கிரத்தோடு தான் நான் இருந்திருக்கேன். எனக்கே நல்லா தெரியும். அந்த உக்கிரத்தின் வழி நான் என்ன கேட்டாலும் அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இவங்களாம் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், நான் முதல் மீட்டில் வந்து அவங்க நல்லா நடிப்பாங்களா, நல்லா பண்ணுவாங்களா நான் பார்த்ததே கிடையாது. இது பெஸ்ட்டு ஹியூமனாக இருக்காங்களா, அவங்க வந்து குறைந்தபட்ச சினிமாவை பற்றி, ஆர்ட் ஃபார்மை பற்றி ஒரு புரிதல் இருக்கா அவங்கக்கிட்ட, எந்த படம் அவங்களுக்கு பிடிக்குது, எந்த படம் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்ச இயக்குநர்கள் யார், அவங்க சினிமாவை பற்றி, சினிமாங்கிற அந்த வெளிச்சத்தை என்னவா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து என்னோட நடிகர்களை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய களத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் மாறுதல்கள் நடக்கும், அடுத்த செகண்டே ஒரு விஷயம் நடக்கலாம். அதுக்கெலாம் அடாப்ட் ஆகக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை என்ஜாய் பண்ணக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன் தான் எனக்கு தேவைப்பட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு சினிமாவே தெரியாட்ட கூட பரவாயில்ல, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இருக்குன்னு நான் ஆசைப்படுவேன். அந்த நேர்மை வந்து என்ன நேர்மைனா, எதுக்காக இங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது, எதுக்காக கோபங்கள் வருது, எதுக்காக சலசலப்புகள் உருவாகுதுலாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி தன்னுடைய எஃபர்ட்டை போடக்கூடிய மனிதர்கள் தேவைப்பட்டாங்க. இப்படி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். இப்படி என்னோட 12 வருஷம் நான் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எனக்கு வந்து ஈஸ்வர் சார் கேமராமேனாக தெரியும். ஒரு ஆஃபீஸ் பாயிலேருந்து நான் கூட பழகிட்டு வரேன். ஒரு ஆஃபீஸ் பாயாக நான் கூட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அசிஸ்டன்ட் ரைட்டராக பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இப்படிப்பட்ட நான் பழகினேன். அவள் எங்கள்கிட்ட இவ்வளோ 2 இதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் எங்கூட ட்ராவல் பண்ணது வந்து என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் மனிதர்களை பற்றி, மனிதர்கள் என்னோடு உருவாடி கொண்டிருப்பதை பற்றி, மனிதர்கள் என்னோடு முரண்பட்டிருப்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இத்தனை வயசு வித்தியாசத்தோட ஒருத்தர், தப்பாக நினச்சிக்காங்க சார் வயசுன்னு, ஏன்னா அது இது மட்டும் நல்லா பேசுனீங்க, அந்த கோடை மட்டும் போட்டுவிட்டு போயிட்டீங்க. ஓகே, அது சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் சொன்னாங்க டை அடிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது வந்து இவ்வளோ கிராஃப்ட் உள்ள ஒருத்தர் என்ஜாய் லவ் பண்ணி வந்து, நான் உண்மையாக கோவப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல அவர்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், டென்ஷனெலாம் ஆகிப்பேன். சார் வாங்க சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். என்ஜாய் லவ் பண்ணுவார், அதை பார்த்து ரசிப்பார். நிறைய பேர் இனியால் இப்போ கூட நம்ப முடியல, எப்படி ஒரு மனுஷன் இப்படி வந்து ஒரு இத்தனை அனுபவங்களோட எத்தனையோ மனுஷங்களோட பழகிட்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன பையன் கூட எப்படி இவ்வளோ அடாப்ட் ஆகி அவனோட நேர்மையை, அவனோட அரசியலை, அவனோட கலையை இவ்வளோ கொண்டாட்டமாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா ஒரு படம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க, ஆனால் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் இன்றைக்கி நைட்டு ஷூட் பண்ணுங்கன்னா கிளம்பி வந்துடுவார். என்னோட எல்லா ப்ரமோஷன்லையும் சரி, இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, நானே வெக்கப்படுற அளவுக்கு பண்ணுவார். இன்னொரு படம் எடுத்து வச்சுருக்காரு, நான் வேலை பார்த்தது மட்டுமே படம் எடுத்து வச்சுருக்காரு. அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. அதாவது நான் வேலை பார்த்து அலெக்ஸாவில் எடுத்து வச்சுருக்காரு, யாருக்கும் தெரியாமல். இது என்னடா ஃபுட்டேஜ் அப்படின்னு கேட்டால், இது ஃபுல்லாக நீங்கள் பண்ணது அப்படின்பாரு. இது யார் எடுத்து வச்சா, கேமராமேன் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ என்னோடய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு, நான் நினைப்பதற்கு முன்பாகவே டக்குன்னு அடுத்த செகண்டே நான் வந்து கேமரா மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் வச்சுருப்பார், இல்லை சார் இங்கே பண்ணிக்கலாம் சார், நம்ம இதை பண்ணிட்டு போயிடலாம் சார்னா டக்குன்னு எடுத்து வந்து அந்த ஷார்ட்டை நான் ஏன் வச்சேங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன் வச்சேன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டு முடியதுக்குள்ளாகவே அந்த ஷார்ட்டோட அதிசயத்தை, அந்த ஷார்ட்டோட விஷுவலை கண்டுபிடிச்சிட்டு மாதிரி சூப்பர் செல்வம் அப்படிம்பார். செல்வம் என்று நான் அழைக்கக்கூடிய மிக சொற்ப நெருக்கமான மனிதர்களில் அவர் ஒருத்தர். அந்த நன்றி எப்போதுமே எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த படத்தை நான் நினைத்தது போலவே என் கனவில் தோன்றிய அத்தனை கலர்ஸோட, என் கனவில் தோன்றிய அத்தனை உயிர்ப்போட இந்த காட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு சேர்த்ததுக்கு அவருக்கு என்றைக்குமே நன்றி சார். அடுத்து தலைவர் சந்தோஷ் நாயன் சார். சந்தோஷ் நாயன் பற்றி என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ வரிசையாக சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி நிரூபித்து லெஜெண்டாக இருக்கிறவங்க. இவங்க என்னை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்கிறது தான் இதான் வரிசையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளோ பெருசாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சந்தோஷ் நாயன் சார் வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து நான் வந்து என்னை பேச அனுமதித்த மனிதர்களோட, என்னை வந்து பேச அனுமதித்த மனிதர்களோட ரொம்ப நெருக்கமாகிடுவேன். யார் என்னை பேச அனுமதிக்கிறார்களோ, ஒரு 10 நிமிஷம் என்னை பேச அனுமதிச்சா போதும். அந்த 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு நான் என்னை புரிய வச்சுக்குவேன். என்னை புரிய வச்சதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து குறைந்தபட்சம் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா என்னை வந்து என்ன சொல்றது, கை குலுக்கியாவது அனுப்பணும். என்னை வந்து நீ அவங்க வெறுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து நம்பிக்கிட்டு இருக்கேன். அது சில இடத்துல பொய்யா போயிருக்கு, சில இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்கு. சந்தோஷ் நாயன்ட்டு அப்படி தான் நடந்துச்சு. ரொம்ப ஈஸியாக என்னையை புரிஞ்சுக்கிட்டார் அவர். பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்த அடுத்த செகண்டே வந்து எனக்காக வேலை செய்து, எனக்காக தனியாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். மாரி செல்வராஜுக்காக இந்த தினத்தை நான் தொடங்குகிறேன், மாரி செல்வராஜுக்காக இந்த பாடலை உருவாக்குகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எனக்குன்னு தனி எஃபர்ட் போடக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போயிட்டார்.
அப்படி தான் கர்ணனுமே. கர்ணன் கதையை கர்ணன் கதையை நான் பரிகரமாக ரிலீஸ் ஆக முடியும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்படி ஒரு கதை இருக்குது சார், நம்ம இப்படி பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி. அன்னையிலேருந்து அதை பேசி இதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். இந்த 4 பாடல்களுமே என்ன சொல்கிறது, வெறுமனை சினிமா பாடல்களாக இல்லாமல் இந்த பாடல்களை நான் வந்து என்ன டைமென்ஷனில் அவர்கிட்ட சொன்னனோ, இது வந்து ஒரு கதையாடலாகவும் ஒரு போர் பாடலாகவும் ஒரு யுத்த பாடலாகவும் நான் வந்து வேணும்னு சொல்லி இதை வந்து எல்லா மக்களும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துயரங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாடலாக இருக்கணும். அதுக்காக இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுதுன்னு சொல்லி 2 பேர் பேசினோம். அதை 1% கூட கம்மியாகாமல் இந்த பாடல்கள் எனக்கு அதான் சொன்னார்ல, நான் பயப்படுவேன் கொஞ்சம் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட. எனக்கு தோணும் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தது இல்லையே சார், இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய பாடல் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக வேலை பார்த்தாரு, வெளியே நின்று வேலை பார்த்தாரு. அதில் உள்ள கரெக்ஷன் மாறி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு அவராக சொல்லிட்டார் எல்லாத்தையும். சார் இல்லை சார் மாறி சொல்லியிருக்க கரெக்டாக தான் இருக்கும்ட்டு எனக்கு அது பயங்கரமாக ஆச்சு. ஏன்னா இப்படி தான் இவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி லெஜெண்டாக இருந்தவங்க. ஏதோ ஒன்று இந்த பையன் சொல்கிறான், இவன்ட்டு எமோஷ்னல் இருக்குது, இவன் நம்புகிறான், இதை நம்ம இவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அவ்வளோவுமே வேலை பார்த்தாங்க. நம்ம இவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல சந்தோஷ் சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து. ஏன்னா அவங்ககிட்ட நாம் இசை கொடுக்குறோம், அவன் வேறு ஒன்று கேட்குறான், அவன் வந்து இந்த காலத்துக்குமான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான், நாம் அதில் வந்து இன்சிடெண்ட்டாக ஏதோ பண்ணிட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன் ஏதோ தப்பாக நினச்சிக்கணும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது. அதை எதுவுமே இல்லாமல் என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல்களை கொடுத்துருக்காரு. இந்த பாடல்கள் ரொம்பவே எனக்கு வந்து நெருக்கமான என்ன சொல்கிறது, பரியேறும் பெருமாள் எப்படி அந்த படத்தை தூக்கிட்டு போச்சோ பாடல்கள், அந்த மாதிரி கர்ணனோட பாடல்களையும் வந்து இந்த தூக்கிட்டு போகுது. சந்தோஷ் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து இயங்க போகிறவங்கனால அவர் வந்து நன்றிலாம் சொல்லார், எண்டு கார்டு போடாடா அப்படின்னு மனசில் நினச்சிக்குவாரு. நன்றி சொல்லக்கூடிய மனிதர்கள் அவர், ஏன்னா அது ஒரு பெரிய வாழ்வு. அடுத்து வந்து யுகபாரதி அண்ணன். யுகபாரதி அண்ணன் வந்து எனக்கு ஒரு 12 வருஷமாக நான் சென்னை வந்ததுலேருந்து பழக்கம் எனக்கு தெரியும். ஒரு அண்ணன் கிட்ட சொல்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எங்கள் டைரக்டர் சொல்லுவார், ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் தொப்பை போட்டாதான் அரை மாதிரி ஆகிடும் அப்படிம்பாரு. அப்புறம் வந்து என்னையை ரொம்ப புதுசாக தான் யுகபாதி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு மாதிரியான அது அந்த ஒற்றுமை இருக்கும். பரியகமமாலில் வந்து நான் படம் பண்ணுறேன்னான்னு சொன்ன உடனே சரி நமக்கு பாட்டு தரும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கல, எல்லா பாட்டையும் கொண்டு போய் காமிச்சேன். எடுத்து பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இதான பாட்டு அப்படின்ட்டு சூப்பராகனு ஒரு 2 பாட்டு நீங்கள் எழுதுனா, டேய் நீ எழுதுடா, நான் அப்படியே லைன் சொல்லிட்டு நீ எழுதுடா அப்படின்னு சொல்லி என்னை எழுத வச்சது முதல்ல யுகபாதி, நீ எழுது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உன்னோட வார்த்தை, நீ ஒரு பாடல் வேண்டும் என்று சொல்லும் போதே அதற்கு வார்த்தையை சொல்லிடுறேன், அந்த வார்த்தை தான் பாட்டில் வர வேண்டியதுக்கு, அப்போ அதே எழுத வேண்டியதானே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி தான் பெரிய ஆரம்பிச்சேன். ஆனால் கர்னலில் நான் அப்படி விடலை. இந்த கர்னலில் வந்து நான் வந்து ஒரு ஏற்கனவே தமிழ் சொற்களோட தமிழ் கதையாடல்களோட தமிழ் தெய்வங்களை பற்றி, தமிழோட நாட்டுப்புற தெய்வங்களை பற்றி, மனிதர்களை பற்றி நன்கு தெரிந்த ஒருத்தர், நன்கு புரிந்த ஆய்வு செய்த ஒருத்தர் இந்த பாடல்குள்ளே பாட்டு எழுதி ஆகணும்னு முடிவு பண்ணி தான் யுகபாதின்ட்டு போனேன். அப்படி தான் மஞ்சனத்தி புராணம் வந்து முதல்ல 2 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணோம். மஞ்சனத்தி புராணமும் சரி, திரௌபதியின் முத்தமும் சரி, அதை வந்து ரசித்து 2 பேரும் பேசணும். ஏன்னா 2 பேருக்குமே வந்து எதை கதையாக்க வேண்டும், எதை பாடலாக்க வேண்டும் அப்படிங்கிற சந்தோஷமும் தவிப்பு அவட்ட அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அது வந்து ரொம்ப சந்தோஷமாக எழுதுறேன்டா அந்த பாடல்கள் எழுதும்போது, அவங்க கூட எழுதும்போது அப்படின்னு சொல்லி. அப்படி 2 பேருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பல நாள் இயக்கமாக இப்படி யுகபாரதியும் மாரி செல்வராஜும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் வரலாற்று நிகழ்வாக என்கிட்ட சொன்ன. இது நானும் நீயும் சந்திப்பது வரலாற்று நிகழ்வு மாதிரி நான் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த பாடல்கள் வந்து நிச்சயமாக காலத்துக்கும் நிற்கணும், அதனால் நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லி. அப்படி நான் என்ன சொன்னாலும் அண்ணே வேணாம் இதை மாற்றிக்கோம்ண்ணே அப்படின்னு சொன்னாலும் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு, அதான் சொல்கிறேன்ல எல்லாருமே லெஜெண்ட்ஸ், ஆனாலுமே என்னோடய எமோஷனலுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்த இந்த வேலையை பார்த்தாங்க. அதனால் யுகபாதி அண்ணனுக்குமே நன்றி. அப்புறம் நட்டி சார், என்னோடய ஆக்டர்ஸ் அந்த நட்டி சாரில் வந்து நட்டி சாரை சூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த கேரக்டரை முடிவு பண்ணி வச்சு இந்த கேரக்டருக்கு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நல்ல ப்ராடாக நல்ல பெரிய உயரங்கள், ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. அப்போ நட்டி சார் வந்து எனக்கு வந்து சதுரங்க வேட்டை படம் பார்க்கும்போது அது ஒரு டாக்கோ ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு. அது சதுரங்க வேட்டை வந்து ஒரு டாக்கோ ஃபிக்ஷன் மாதிரியான ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்டை நிறுவன எல்லாமே டாக்குமெண்ட் தகவல்களாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே அந்த தகவல்கள் நிறைந்த அந்த ஸ்கிரிப்டை நட்டி சார் வந்து தன்னோட கேஷுவல் ஆக்டிங் மூலமாக அதை அப்படியே சுவாரஸ்யப்படுத்தியிருப்பார், அப்படியே மிதக்க விட்டுருப்பார்.
என்னடா இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது, இவ்வளோ தகவல் சொல்கிறாங்க, இவ்வளோ இன்சிடென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, இதுக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்மைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டே ஒரு ஆக்டர் கடந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. என்றைக்காவது கூட ஒரு படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பேசி அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா, ஏன்னா பரியம்மாளுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸு நிறைய ஆக்டர்ஸ் என்னோடய அசிஸ்டன்ஸ்னு கொடுக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டரை பற்றி ஆள் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நட்டி சார் பண்ணால் எப்படி இருக்குன்னு சும்மா அசால்ட்டாக சொன்னார் ஒருத்தர். அப்போ தான் எனக்கு முகம் மறுபடி தான் நம்ம விட்டு போய் மறந்து போய்டுறோம்ல. அப்போ திடீர்னு முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன் வந்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என் மைண்ட் இந்த கெட்டப்போ நட்டி சார் ஃபேஸுக்கு வச்சு பார்த்தேன். வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே தான சார்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் அது மாதிரி நட்டி சார் பண்ண கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தம்பி நம்ம தம்பிப்பா கரெக்டாக பண்ணுவாப்பா, நீ செட் பண்ணி சூப்பர் அப்படின்னாரு. எல்லாமே எல்லா வேலை நம்ம செலக்ட் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே சாருக்கு தம்பியாக இருக்காங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அதை பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. நட்டி சார் உள்ளே வந்துட்டார். நெட்டி சார் வந்து அதான் அதே சேம் பையன் தான். ஒரு லெஜெண்ட் வர்றாரு, எல்லா விஷயமும் தெரியும், இந்தியன் சினிமாவை தெரிஞ்சவர், ஒரு சின்ன பையன். ஊருக்குள்ளே கொண்டு அந்த மாட்டுக்கிட்ட போங்க, ஆட்டுக்கிட்ட போங்க, கோழிக்கிட்ட போங்க சொல்ல போகிறோம், போங்க அந்த பாட்டியை தூக்குங்க, அந்த கிளவியை தூக்குங்கன்னு சொல்ல போகிறோம், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அந்த பயம்லாம் இருந்துச்சு. அவர் வந்து வந்த உடனேலேருந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். சூப்பர் சார், என்ன வச்சாலும் சூப்பர் சார். அங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு, சார் சூப்பர் சார், சார் கிரேட் சார், சார் சூப்பர் சார், கிரேட் சார் பேசிட்டே இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி கலாய்க்கிறாரா, இது என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தனுஷாட்ட போய் சொன்னேன். சார் அவர் என்ன சொன்னாலும் கிரேட் சார்னு சொல்கிறார் சார், எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. நான் சொல்கிறேன் சார், அவருக்கு நல்லா தான் சார் சொல்கிறேன், நீங்கள் ஏன் சார் பதட்டப்படுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு வந்து டக்குனு கிரேட் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறார் சார், ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சார் அப்போ அவர் சொன்னது தனுஷ் சார் சொன்னார் ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட. சார் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கிற விஷயத்த அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அவருக்கு அவுட் ஆஃப் டெக்ஸ்ட்டாக இந்த கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர் என்ன பண்ணாலும் மேட்ச் ஆகும், ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தனுஷ் சாரும் அவரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இந்த கேரக்டர், ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ முக்கியமான கேரக்டர்ஸில் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து உனக்கு க்ரியேட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரசிச்சுக்கிட்டே இருக்க நட்டி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்போ அண்ணன் யோகி பாபுன்னா போயிட்டார். பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், சொல்கிறது கஷ்டம். ஆனால் வந்து அண்ணன் வந்து மாறி படத்தில் நான் இருந்தே ஆகணும்னு சொல்லி என்ன டேட்டுன்னு பிரச்சனை இருந்தாலும் நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி வந்தார். யோகி பாபுன்னு அது மாதிரி சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் சில முகங்கள் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சில எமோஷனல் நான் கடத்துறதுக்கு இந்த முகங்கள் லாப்டாக இருக்கும்னா யோகி பாபுனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்போடு யோகி பாபன் வந்து உட்காரும்போது எனக்கு அந்த வரவேற்பு உள்ள முகத்தை நான் இப்படியாக காட்டுவதற்கு வந்து நான் வேறு ஒரு சினிமாவை புரிந்து கொள்வதற்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் யோகி பாபன் வந்து ஃபுல் சப்போர்ட், அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாப்புல. ஏன்னா அவருக்கே வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது புரிஞ்சுக்க, அவர் வந்து ஓகே இவன் ஏதோ சொல்கிறான் ஏதோ செய்கிறான் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனா என்ன எல்லா கயத்தையும் நான் அவுக்கணும், அந்த கயத்தை அவர் ஒன்று ஒன்றா அவுத்துட்டு வரணும். அந்த கையில் கயத்தை அவுத்துட்டோம்னா பக்காவாக ரெடி ஆகிடுவார். அதை வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு என்னோட நன்றி. அப்போ ஹீரோயின் ரஜிஷா விஜயன் அவங்க நான் அறிமுகப்படுத்தலாம் எல்லாம் சொன்னாங்க. நாமளும் அறிமுகப்படுத்தலை. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார், மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பெரிய ஸ்டார் அவங்க. நான் எதேச்சியாக என்னோடய கேரக்டருக்கு தேடிட்டு இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. யோசிச்சு பாருன்னா பாலா சாருக்கு தான் நன்றி சொல்லணும், டைரக்டர் பாலா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வந்து அவரோட படத்துக்கு ஏதோ படத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்கும்போது அவர் கிரியேட் பண்ணிச்ச ஒரு ஸ்டில் வந்து என் கைக்கு வந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்டில் கிடைக்கலன்னா இது கனெக்ட் ஆகிக்குமான்னு தெரில. அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அந்த ஸ்டில் எதேச்சியாக நான் பார்த்தேன். அந்த ஸ்டில்லில் வந்து இந்த கேரக்டருக்கு ஆப்டான அந்த தோற்றம் வந்துச்சு. அது பார்த்த உடனே சரி ஓகே இவங்க கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு போது இப்போ அவங்க நடித்த ஜூன் படம் நான் பார்த்தேன். ஜூன் படம் பார்க்கும்போது ஓகே இவங்க செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கூப்பிட்டுலாம்னு சொல்லி பேசும்போது அவங்க வந்தாங்க. அதான் சொன்னேன், மறுபடியும் அதான் சொல்கிறேன். நான் பேசி ஒரு 1 ஹவர் அவங்கள்ட்ட பேசுவேன். வரவங்களுக்குலாம் அது ஒரு மாதிரி தான் தெரியும். 1 ஹவர் என்னென்னமோ பேசுவேன். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வெளியே பேசி சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னை மீட் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் 1 ஹவர் சும்மா பேசிகிட்டே இருப்பேன், சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டே இருப்பேன். அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட அசைவுகள், அவங்களோட நோக்கங்கள், எண்ணங்கள் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிபட ஆரம்பிக்கும். சினிமாவை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க மனசு சம்மதிக்குதான் முதல்ல நினைப்பேன். ஒரு 1 ஹவர் அவங்க அதாவது
இந்த கதை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி, இந்த ஈர்ப்பு பற்றி, இந்த பொறுமையை பற்றி, அவங்களோட உடல் எப்படி, அவங்களோட மனம் எப்படி வந்து அந்த 1 ஹவர் அக்செப்ட் பண்ணுது முதல்ல. அதை ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருப்பேன். அந்த 1 ஹவர் அவங்க கம்ஃபர்ட்டாக வந்து இன்ட்ரெஸ்டடாக அந்த விஷயத்தை, நம்ம பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்கனாலே, அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட என்னோட தேவையை பற்றி, என்னோட கதையை பற்றி பேசவே ஆரம்பிப்பேன். அப்படி தான் அவங்கள நான் வந்து மீட் பண்ணேன். அந்த 1 ஹவர் அவங்க வந்து சினிமாவை பற்றி ஒரு புரிதல் உள்ள பொண்ணாக தெரிஞ்சாங்க எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன். அவர் இல்லைப்பா பெரிய ஹீரோயினாக போகலாமே அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை சார் இந்த கதை இந்த ஒன்று இல்லைப்பா நீ தம்பிட்டு வாட்டு கேட்டுக்க அப்படின்னாரு. அது மாதிரி தனுஷ் சார் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி சார் அது உங்களோட கிரியேஷன் சார், அதான் சொல்கிறேங்களா சார். அவர் சொன்ன ஒரே ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். தனுஷ் சார் நான் படத்தில் இருக்கணும் சார், அப்புறம் வந்து சந்தோஷ் சார் படத்தில் இருக்கணும் சார், நீங்கள் 2 பேர்த்தையும் மாற்றிக்காதீங்க, மற்ற நீங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னார். அதான் சொன்னார், நான் தானு சார் சந்தோஷ் சார் நாங்கள் 3 பேரும் படத்தில் இருக்கணும், மற்றபடி உங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. அவரோட சுதந்திரம் தான் என்னோடய கேரக்டர்ஸ் நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து ரதிஷா உள்ளே வந்தாங்க. ஒரு நீங்கள் அதை ஏன்னா புதுசாக அறிமுகப்பட்டு நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணும்போது நான் சொல்கிறத விட படம் பார்த்துட்டு நீங்கள் அவங்க என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் லட்சுமி, சுபத்ரா, கௌரி இப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு சினிமா தெரிஞ்ச 8 பேர் 10 பேர் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. இந்த 8 பேரும் 10 பேருமே என்னை வந்து அதான் அவங்கள நான் வந்து அடாப்ட் ஆக்கி அவங்க உள்ளே கொண்டு வந்து அவங்கள வேற ஒன்றா மாற்றி வச்சுருக்கேன். இது போக இந்த படத்தில் 500 பேர் இருக்காங்க. இந்த 8 பேருக்கு அப்புறம் 400 எவ்வளோ கணக்கு 92 492 பேர் வந்து இருக்காங்க. இப்போது இதுதான் வந்து இதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உள்ளே போய் இந்த 9 பேர்த்தையும் 10 பேர்த்தையும் தூக்கி கொண்டு அந்த 492 பேருக்குள்ள போட்டு மிங்கிள் பண்ணி இந்த படத்தை உருவாக்குனதுனால இவங்க எல்லாருமே அவங்க கூட மெர்ஜ் ஆகி ஒரு பெரிய உழைப்பை எனக்கு போட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே நன்றி. அப்போ முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் இல்லைங்கனாலும் அதை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. லால் சார் ஒரு என்ன சொல்கிறது, அவள் பார்க்கும்போதே எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. சும்மா ஒரு போய் பார்த்துட்டு இருக்கோமே இந்த கேரக்டருக்கு செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஏமராஜா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் நான் வந்து கர்ணன் கதையில் ஆரம்பிச்சிலேருந்து ஏமராஜாவை யார் பண்ண போகிறா ஒரு பெரிய குழப்பம் எனக்குள்ள. ஏன்னா என்கிட்ட பிரச்சனை என்னென்னா யார்ட்டையும் வெளியே சொல்லாமல் நானாகவே வச்சுக்கிட்டு அலையிறது மண்டைக்குள்ளே. ரோட்டில் போகும்போதெல்லாம் சிக்னலில் பார்க்குறது, ஏதாவது தாத்தாக்கள் அலைவாங்கல்ல அப்படியே அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க முகங்களை பார்த்துட்டே இருக்குது. அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த முகத்தை வந்து லால் சார்னு சொல்லி முடிவு பண்ணி போகும்போது அவருக்கு பார்த்துட்டு இருக்கோம் போய் அப்படி பார்க்க போனேன். அவர் அந்த கம்பீரமுக்குள்ள போய் நான் போய் பார்க்கும்போது அப்படி கம்பீரமாக உட்காந்து என்னை பேச ஆரம்பித்தார். பேசும்போது அவர் அப்படி சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிற ஸ்டைலு, அப்போ அப்படி நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊரில் பார்த்த ஏமராஜாவே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சார். அப்படின்னு தானு சார்ட்ட ஃபோன் பண்ணி, சார் ஏமராஜாவை யாரும் கிடையாது சார், லால் சார் தான் சார் அப்படின்னு சொன்னேன். லால் சாரா செட் ஆகாமா தம்பி, எனக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் எப்படி தாங்குவாரா அப்படின்னு. சார் அவர் லெஜெண்டு சார், அதனால் வந்து எனக்கு தெரியுது சார் ஒரு கதையோட எமோஷ்னலை புரிஞ்சிக்க முடியும் சார், பயங்கரமாக வந்து செட் ஆகும் சார், நீங்கள் வேணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். சூப்பர் தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லால் சார் உள்ளே வந்தார். பெரிய என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய உழைப்பை வந்து எனக்கு லால் சார் கொடுத்தாரு. அது வந்து அன்பிலீவபிள். என்னென்னா ஒரு 65 வயசில் அதாவது ஏதோ சொன்னாங்க, சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். அவர் வந்து மேனேஜர்கிட்ட சொன்னதாக சொல்லுவாங்க, இந்த டயட்டு சாப்பிட்டாங்கன்னு யாரோ கேட்டிருக்காங்க, அவள் தான் டெய்லி நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இனி சுட்டு இனி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு டெய்லி. ஏன்னா அவ்வளோ உழைப்பு அவர்கிட்ட தேவைப்பட்டுச்சு. எனக்கே கூட வருத்தம் தான், இத்தனை வயசானவர் நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோமோ அப்படின்னு தோணும். பட் ஆனால் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தான் தோணும். பண்ணேன், அது டார்ச்சர்னு சொல்ல முடியாது. அவரும் அதை அப்படி எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு தேவைப்படுச்சு. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறேன், அவளை ஹக் பண்ணி சொல்கிறேன், சார் நான் வந்து நீங்கள் உங்களை எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் உங்களோட உழைப்பு வந்து என்னை பிரமிக்க வைக்குது. இந்த படத்தை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார். அப்புறம் வந்து ஜிஎம் குமார் சார், சண்முகராஜன் சார், நிறைய பேர் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. பூ ராமு சார், இவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துக்குள்ளே. மதன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேர் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் வள்ளி, கண்ணனை, இப்படி நிறைய பேர் என்னோட நெருக்கமான மனிதர்கள் அத்தனை பேரும் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருமே சினிமா நெருக்கம் கிடையாது, மார்க் செல்வராஜ் மட்டும் தான் நெருக்கம் அவங்களுக்கு. அதனால் அந்த உயிர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அந்த விஷயங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து என்னோட எடிட்டர் செல்வா.
செல்வாவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவேன், இப்போ பேசிட்டு போனார்ல பார்த்தீங்களா, என்கிட்ட நான் செலக்ட் பண்ண ஆட்கள்லாம் இப்படி தான், அப்படியே ஒரு தெரியாத லேர்ன் பண்ணிக்கிற ஆட்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு கற்றுக்க போகிற ஆட்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பேரும் பேசி பேசி கற்றுக்க ஈஸியாக இருக்கும். அவன் கற்றுக்கிட்ட மாதிரி பேசினா தான் பிரச்சனை. அதாவது அவர் வந்து கற்றுக்க ரெடியாகக்கூடிய ஒரு எடிட்டர். 2 பேரும் பெரிய மேலே 2 பேரும் எடுத்து வச்சு இந்த சீட்டு விளையாட தெரியாத 2 பேர் சீட்டு விளாண்டா அப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே இல்லை, நம்ம இன்னும் சீட்டு விளாட்லாம், நமக்கு விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சீட்டை கலைச்சி போட்டு விளாண்டுட்டு போடல. அப்படி தான் எங்களோட திரைக்கதையை வந்து நான் அந்த டேபிளில் எடிட்டிங் டேபிளில் 2 பேரும் கலைச்சி போட்டால் அதை நான் கலைச்சி தான் போட்டுப்போம், தப்பாக போட்டுச்சுக்கோன்னு நினச்சிட்டு இருப்போம். அதை காமிச்சப்பா பயங்கரமாக இருக்கு அப்படிமா யாராவது வந்து, ஓ இதுதான் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் கலைச்சி போட்டே இருப்போம். அதுக்கான டைம் வந்து அதான் ரொம்ப முக்கியம். எடிட்டர் வந்து போர் அடிக்கக்கூடாது. அவருக்கு என்ன இப்போ தானே எடிட் பண்ண ஒரு சீனை திருப்பியும் வந்து எடிட் பண்ண சொல்கிறாரு, 2 மணிக்கு எடிட் பண்ண சொல்கிறாரு, 3 மணிக்கு எடிட் பண்ண சொல்கிறாரு. அதான் இந்த விஷயங்கள் வந்து அப்படி தான் சில கதைகள் சில விஷயங்கள் உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் அதான் அவட்ட சொன்னேன், செல்வா என்னோட கதை மாந்தர்கள் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் எப்போ டேபிளுக்கு கூப்பிட்டாலும் நான் போய் தான் ஆகணும். அப்போ நான் அவங்க கூப்பிட்டா போகிறேன்னா நீங்களும் வந்து தான் ஆகணும். ஆன் டேபிளில் 2 பேர் இருந்து தான் ஆகணும். அப்படி உழைப்பு இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படி சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரும் உழைப்பை போட்டிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். செல்வாக்கு வாழ்த்துக்கள். அப்போ சாண்டி அவர் பேசினார். ஏன்னா சாண்டி மாஸ்டர்லாம் வந்து நான் வந்து 2 பேரும் சந்திக்கிற முதல் நாளே 2 பேருமே ஒரு ஸ்டேஜில் ஆடுறோம். அதான் பயங்கரமான அதிசயம். நானும் ஆடுறேன், அவரும் ஆடுறாரு. அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு அது சீக்கிரமாக பழகிட்டோம் 2 பேருமே. அப்போ நான் இந்த மாதிரி கதைன்னு சொன்ன உடனே சாண்டி தான் கோரியோகிராஃபர்னு யோசித்தேன், ஐயோ இவர் வேறு மாதிரிலாம் ஆடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னென்னா அப்படியே ரசித்து என்ஜாய் பண்ணி தலைவா சூப்பர்னு சொல்லி எங்களோட மிங்கிள் ஆகி அப்போ தான் ஒன்று தேவை எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருமே ஒரு ஆசை எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள ஒன்று இருக்குது. வேறு ஒன்று பண்ணணும், வேறு ஒன்று செய்யணும், வேறு ஒன்று கற்றுக்கணும்னு ஆசை எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்போது அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சேன். சாண்டி அப்படி தான் அந்த ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோடனே படன்னு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பாட்டுகள் எல்லாமே பரியங்கமாலும் சரி கர்ணனும் சரி, அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்னோடய ஊர் மக்கள், இது நான் பரியங்கமாலே சொன்னது தான் எப்பவும் சொல்கிறேன். புளியங்குளம், கிளாக்குளம், கருங்குளம், தாதங்குளம், இந்த மக்கள், இவங்க மக்களை பற்றி எவ்வளோ சொல்லலாம். இப்போ ஏன்னா என்னுடைய கதை மக்கள் இல்லாமல் என் கதைகளை உருவாக்கவே முடியாது. நான் மக்களில் அவங்களோட முடிச்சுகளிலிருந்து தான் என் கதைகளை எடுத்துகிட்டு வரேன். அதனால் அவங்களோட கால் பாதம் இல்லாமல் அவங்களோட கை குழுக்கள் இல்லாமல் இந்த படமே கிடையாது. அவ்வளோ பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. நீ மறுபடி என்னால் எதுக்கு எடுத்தாலும் ஊருன்னு நினைக்கலாம். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, ஒரு நிஜத்தை உருவாக்குவதற்கு, ஒரு நிஜத்தை நான் அறிவிப்பதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு, நான் அங்கு துணிந்து வேலை செய்வதற்கு எனக்கு சில முகங்கள் என் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நினைப்பேன். என் கண்ணில் சில முகங்கள் தென்பட்டு கொண்டே இருந்தால் மட்டும்தான் என் கதை வளரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை உள்ளே இழுத்து வச்சுக்க, அவங்களுக்கு சினிமாவும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களை போட்டு ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, ஆர்டிஸ்ட்டை கூட்டி போனால் ஈஸியாக நடந்துக்கணும். இல்லை, எனக்கு அந்த டார்ச்சர் வேணும், எனக்கு அந்த முகங்கள் வேணும். அது கொடுக்குற உற்சாகம் உங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த கதை இல்லைன்னா என்னால் வேலை செய்யவே முடியாது. எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க சிரிக்கிற சிரிப்புலேருந்து ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது, பேசும்போது கிடைக்குது. எங்கேயோ யார்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அதை தான் நாங்கள் கதையாக்கிட்டு இருப்பேன், அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா? அதனால் அவங்களோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்த்து கொடுத்தாங்க. கொரோனா காலத்துலையும் சரி, அங்கேருந்து இங்கே தூக்கி கொண்டு போட்டேன் 100 பேர்த்த, இங்கேருந்து அங்கே தூக்கி கொண்டு போட்டேன். எல்லாம் இதில் கொடுமை என்னென்னா, கொரோனா காலம் வரை தேவைப்பட்ட ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக 60 70 மேலே எல்லாமே தாத்தாக்களும் பாட்டிகளும். ஆனால் யோசிச்சுப்பாங்க, அவங்களுக்கு யாருமே எந்த பயமும் இல்லை. தம்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோவும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பயம் இருந்துச்சு, ஒரு ஹீரோ படம் பெரிய ஹீரோ கையில் இருக்காரு, இவங்க எப்படி ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரியேறும் பெருமாள்லேருந்து சினிமா கற்றுக்கிட்ட ஆட்களில் முக்கியமான ஆட்கள் எங்கள் ஊர் ஆட்கள் தான். அப்படி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பொசிஷனில் போய் நிற்பாங்க. எனக்கு ஆச்சரியமாகி போச்சு, எப்படா அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படியே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பரியேறும் நான் கஷ்டப்பட்டேன். கர்ணனில் வந்து ஒரு ஹீரோவை, ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஆர்டிஸ்ட் பக்கத்தில் க்ரௌடாக நடிக்கும்போது அது எவ்வளோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி நடிக்கணும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் தனுஷா தான் சொன்னாங்க. என்ன சார் பக்காவாக இருக்காங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்றாங்க சார். ஒரு 500 பேருக்கு இடத்துல ஒன்றுமே அவங்க வந்து எனக்கு அது பயங்கரம். என்ன சினிமா கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பரியமால் முடிச்சதுக்கப்புறம் மண்டேலான ஒரு படம் போயிருக்கு, இது 2-3 படங்களும் போய் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக எடுத்துருக்காங்க, அந்த நடிகை நடிக்க வச்சுக்கேன். ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்க விஷயம் அது ஒன்று தான். ஏன்னா தென் பகுதி அப்படிங்கிறது கலையை வளர்க்க விடாமல், ஆர்ட் ஃபார்முக்குள்ள அவங்க நுழைய விடாமல்,
அவங்களுக்கு ஆர்ட் ஃபார்மோட வேல்யூவை காட்டாமலே வேறு என்னென்னமோ பேசி குழப்பி சிறப்பி அவங்களோட மூர்க்கத்தை மட்டுமே பேசி வச்சுட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான மெயின் காரணமே வந்து அவங்கள்ட்ட தான் ஊறி போய் கிடக்க ஆர்ட் ஃபார்ம். அதை வந்து வெறுமன ரசனையாக மட்டுமே தியேட்டரில் பார்த்து கைத்தட்டுறதுக்கு மட்டுமே வச்சு பயன்படுத்திட்டாங்க. இல்லை அவங்க வந்து முழுக்க அதான் சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறாங்களே நீ மாரி செல்வராஜ் நடிப்பான், ஆடுவான், பாடுவான்னு. இதெல்லாம் எங்கள் அண்ணன் மாட்டுன்னு கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மன் கோயிலையும் ரோட்லையும் ஆற்றுலையும் குளத்துலையும் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நான் வந்து இங்கே பண்ணேன். அதுக்கு தான் இவ்வளோ கிளாப்பு, அதுக்கு தான் இவ்வளோ கைத்தட்டு, அதுக்கு தான் இவ்வளோ ட்ரெண்டிங். ஆனால் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் அப்படியே அங்கேயே இருக்காங்க. அவங்களோட மனநிலையை வாழ்வியலை மாற்ற வேண்டும் என்பது சும்மா நான் படம் பண்ணி பேட்டி கொடுக்கறது கிடையாது. அவங்கள போய் சினிமாங்கிறது ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை தான் கலை. அந்த வாழ்க்கையை படம் பிடித்தாலே அது போதுமானதுன்னு சொல்லி இப்போ அவங்களோட எண்ண ஓட்டங்கள் மாறிக்குங்க. ரொம்ப சந்தோஷம். சினிமாவை பார்த்து யாரையும் பார்த்து பிரமிக்கிறது கிடையாது. ஐயோ இவன் பெரிய ஆள், நாமளும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. நாமளும் பாராட்டப்படுறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. நாமளும் திரையில் வரோம் நம்பிக்கை வந்துச்சு. தனுஷ் சார் நிறைய பேரை பாராட்டிக்கா கூப்பிட்டு சூப்பராக இந்த வள்ளிலாம் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணிக்கான். ஃபஸ்ட்டு படம் தான். அவன் வந்து அவனை எல்லாரும் பாராட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டீசரில் ஒரு ஷாட் வர்றான், எல்லாரும் போட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கான். நீ யாரா நீ அப்படின்னு கேட்டால் அவன் செட் பண்ணி வச்சுருக்கான். அதுக்குள்ளே ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ எனக்கு இது என்னென்னா இது நான் இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் என்னை பாராட்டதை விட இப்படி ஒன்று நடந்ததுன்னா இது இல்லாமல் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு 12 வருஷம் அப்படிங்கிறது இப்படியான ஒரு ஜன்னலோ வாசலோ இல்லாதனால தான் எனக்கு இவ்வளோ நடுக்கம் இன்றைக்கும் போக மாட்டேங்குது. என்கிட்ட இருக்க நடுக்கத்துக்கான காரணம் நானே முளைக்கிறதுக்கான இதுதான் பிரச்சனை. நானே மண்ணுக்குள்ளே முட்டினால தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த நடுக்கம் எமோஷனல் போக மாட்டேங்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த தயக்கம் இருப்பதற்கும் இன்னும் நான் அமைதியாக இருப்பதற்கும் காரணம் என்னை நான் உருவாக்கி கொள்வதற்கு வந்து அவ்வளோ சிரத்தையாக இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டம் எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு நீ நடிப்பியோ நடிக்க மாட்டியோ சினிமாவுக்கு வருவியோ வர மாட்டியோ, தயவு செஞ்சு ஒன்றை அனலைஸ் பண்ணிக்காமல் உன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் இருந்துடாத அப்படிங்கிறத கற்பிக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் இந்த வேலையை பார்த்தோம். அதை வந்து தனுஷ் சார் வந்து அக்செப்ட் பண்ணார். வந்து நிற்பார், அப்படியே பார்ப்பார், இதுதான் சீன்னா கூட நடிச்சு சினிமாக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவள் கூட 10 பேர் எப்போவுமே படத்தில் வைப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு படம் அது. அவள் பயங்கரம் அப்படி ஷாக் ஆகிட்டார். அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அத்தனை பேர்த்துமே ஃபஸ்ட்டு படங்களை தாண்டி அவங்க சென்னைக்கு வந்தது கிடையாது யாருமே. அவர்களோட தனுஷ் சார் கம்ஃபர்ட்டாக நடித்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவர் சொல்லுவார், இந்த காட்சியை, இந்த விஷயத்தை, அழுத்தத்தை, என்னோட நடிப்பை இன்னும் மெருகேற்றுவது இந்த மனிதரோட முகங்கள் தான். ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பதிவு செய்கிறாங்க. என்னோட இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கப்போ ப்ரொடியூசர்ஸ், இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய இயக்குனர் நடிகர்கள் எல்லாருமே என்னோட இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்னோடய வேலைகளை இன்னும் அதிகமாக நான் செய்வேன் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்காக தனுஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து என்னோடய உதவி இயக்குநர்கள் பற்றி நான் சொல்லணும். அதான் சொல்கிறேன், மெயினாக நான் வந்து முரண்படக்கூடிய திட்டக்கூடிய ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அப்படி ஒரு ஸ்கூலில் வளர்ந்த பையன். அதாவது தவறை உடனே திருத்தி கொள்கிற அல்லது வந்து என்னை டெய்லி என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல ஸ்கூல்லேருந்து நான் வந்தவன். என்னோடய இயக்குனர் என்னை அப்படி தான் உருவாக்குனது. தயவு தாட்சண்யம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல் நான் அந்த என்ன கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதையே அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். நீ என்ன பண்ணு நீ சொல்லு. திடீர்னு 2 மணிக்கு கேட்பார், இன்னைக்கு என்ன பண்ணு நீ காலையிலேருந்து சொல்ல தெரிலல்ல, எதாவது பண்ணணும்ல அப்படிம்பார். அதுதான் என்னை இவ்வளோ தோற்றுக்கு கொண்டு வந்துச்சு. அதை தான் என்னுடைய உதவி இயக்குநர்களோடு சொல்லுவேன். சினிமாவை பற்றி கனவு, சினிமாவை பற்றி இந்த வெளிச்சத்தை பற்றி கனவுலாம் விட்டு முதல்ல ஒன்று அனலைஸ் பண்ணிக்கோ. அதனால் நிறைய பேர் பசங்க வருத்தப்பட்டிருப்பானுங்க. 2 பேரும் இருக்க முடியாமல் ஓடிலாம் போயிருக்கானுங்க, யாராமே அப்படின்ட்டு ஓடி போயிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி சில நேரம் ஸ்ட்ராங்காக என்னோடய எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய வேகத்தை புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய தேவையை புரிஞ்சுக்கிட்டு என்னோடய உதவி இயக்குநர்கள் என் கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து படம் முடிச்சுட்டு படத்துக்கு காப்பிக்காக வேலை செய்வார். நான் வந்து இஷ்டத்துக்கு ப்ரமோஷன் இந்த ஷூட் பண்ணலாம், அந்த ஷூட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. நான் சொல்லிவிடுவேன் இதை பண்ணப்போன்ட்டு, அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா வேலை. அவங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரா வேலை. அந்த ஷார்ட் எடு, இந்த ஃபுட்டேஜ் எடு, அந்த இது எடு, தேவையில்லாத என்ஜி ஷார்ட்டப்லாம் எடு, தேவையில்லாத இதெல்லாம் எடு, ஸ்டில்ஸப்லாம் எடு, அவன் மேக்கிங் வீடியோப்பெலாம் எடு, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டி எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அழுத்தத்தை பொறுத்து கொண்டு அந்த அழுத்தத்தின் பின்னால் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து முக்கியமான 2 பேர் இப்போ தான் தனுஷ் சார். இந்த படத்தை வந்து கர்ணன் இந்த இடத்துல அவர் இருந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ
ஒரு விஷயம் எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அவர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டரை வந்து இங்கே வாசிப்பாங்க. வாசித்ததுக்கப்புறம் அவருக்கும் எனக்குமான கர்ணனுக்குமான உறவை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த லெட்டரை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரதத்தில் புகழ் பெற்றவன் கர்ணன், படத்திலும் புகழ் பெற போறவன் கர்ணன். தன் நடிப்பாலும் வளர்ப்பாலும் அந்த கதாபாத்திரமாக வாழ்பவர் தனுஷ். படத்துக்கு படம் மெருகேற்றும் நடிப்பு. உள்ளூர் சினிமா முதல் உலக சினிமா வரை உலக நாடுகளில் தன் பெயரை ஒலிக்க வைத்தவர் தனுஷ். அவர் இல்லாத இந்த மேடை சிறு வருத்தம் என்றாலும் தனுஷ் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து தனுஷ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்ணன் குழுவின் பிரஸ் மீட்டில் நான் கலந்து கொண்டதற்கு, கர்ணன் திரைப்படத்திற்கு தொடர்ந்து பெரும் ஆதரவு தந்து வரும் உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி. உங்களுடன் இப்போது இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாகவே இருந்திருப்பேன். சீக்கிரம் வருவேன். கர்ணன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ஸ்பெஷலாக நினைக்கிற, கொண்டாடுற நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு நடிகனா, மனிதனா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. மாரி செல்வராஜ் உறுதியும் அவரோட ஹியூமனிட்டியும் தினம் தினம் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு பர்சன் மாதிரி, மாரி மாதிரி ஒரு நல்ல ஹியூமனாக இருக்க முடியுமான்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். என்னைய உங்கள் கர்ணனா மாற்றினதுக்கும் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி மாரி. எப்பவும் இப்படியே இருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் காத்திருக்கு. என்னையும் நான் தேர்ந்தெடுக்கிற கதைகளையும் அவ்வளோ நம்புகிற தானுசாருக்கு என் நன்றி. அவர் என்மேல் வச்சிருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை எனக்கு ஒரு நடிகனாக இருக்கிற பொறுப்புகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிற சக்தியை கொடுத்துட்டே இருக்கு. நம்ம மண்ணோட இசை வழியாகவும் அந்த மண்ணின் கலைஞர்கள் மூலமாகவும் சந்தோஷ் கர்ணனுக்கு ஒரு யானை பலத்தை சேர்த்திருக்கிறார். அவருக்கு தேங்க்ஸ். எனக்கு வெல்விஷர்ஸ் ரொம்ப கம்மி தான். என்னோட ஜென்யூனான வெல்விஷராக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். இந்த இடத்துல நான் மீனா சந்தோஷ் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லணும். அவங்க தான் எனக்கு மாரி செல்வராஜை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. தேங்க்யூ தேனி ஈஸ்வர் சார். உங்களோட ஒர்க்கை பார்த்து எல்லோரும் அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சார். கர்ணனோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் அவங்க டெடிகேஷன், லவ், சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்காக உடல் ரீதியாக, மன ரீதியாக, எமோஷ்னலாக என்னை விட உழைப்பை அவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. கர்ணன் இவங்களோட நம்பகத்தன்மையோட அத்தன்டிக்காக இருக்குது அப்படின்னு அது அவங்க எல்லாரோட உழைப்பால் தான் அப்படின்னு சொல்வேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவும் அன்பும் அளித்து வரும் என் ரசிகர்களுக்கு நன்றி. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க எப்போதும் ட்ரை பண்ணுறேன். கர்ணன் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும்னு நம்புகிறேன். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. கண்ணன் வருவான், கர்ணன் வருவான், சீரும் கேள்விகளை ஏந்தி வருவான். ஓம் நமச்சிவாய. தனுஷ்.